வாழ்வோம் வாழ்விப்போம். ஞான பயணத்தில் 2 விஷயம். ஒன்று, தன்னை தான் அறிதல், தன்னை தெரிந்து கொள்வது. இரண்டாவது, மற்றவர்களை உணர்ந்து கொள்வது. அதுவும் மஸ்ட். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா போதாது. இன்னைக்கு சிக்கல் எப்படி போகுதுன்னா, ஊர் கதையெல்லாம் சொல்லுவான், இவனை பத்தி தெரியாது. உலகத்துல யாருப்பா நம்பர் 1 பிசினஸ்மேன், 10 பேர் பேர சொல்லு. யாரு இன்னைக்கு உலக பணக்காரரா இருக்கான், அழகா சொல்லுவான். ஆனா உன் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியாது. பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கேன்னா இல்லம்பா. முழுக்க கடன்ல இருப்பான், நிறைய இடங்கள்ல தோத்துட்டு இருப்பான். நீ அவன் கதையை பேசி உனக்கு என்ன லாபம்? அவனு மாதிரி நம்ம வந்துடணும்னு கற்பனையில முடியுமா? அப்ப பேசிக் நாலேஜ் இல்ல. நீ கற்பனையில பண்றதுனால பிரயோஜனமே இல்ல. நீ என்ன கற்பனை பண்ணாலும் கற்பனை நிஜமாவது இல்லை, எந்த காலத்திலயும் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2 விதமான நிலைப்பாடுகளை நாம் அறிந்தே ஆக வேண்டும். 2 கண் இருக்கிற மாதிரி இந்த கொள்கை ரெண்டுமே 2 கண். ஒன்று தன்னை தான் அறிதல். அங்கே நம்ம இதுதான் முதல் பாடம். லெவல் ஏ, லெவல் பின்னு வச்சுக்கலாம். லெவல் 1, லெவல் 2 கம்பல்சரியா. அது ஞானத்துல போறவங்க ரொம்ப 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 முக்கியம். இது அவங்க உங்களை பார்த்து கேக்குறாங்க வெளியில யாராவது, who are you, what for you live, what's your motivation கேட்டா சொல்லுங்க, நீ யாருன்னு கேட்டா சொல்லுவான், என் பேர் இதாக்கு, எங்க அப்பா பேர் இதாக்கு, இந்த ஊர்ல இருக்கிறதே இதான். ஒன் திங் இல்லையா? அதை வச்சு நம்ம வாழ வரல. வந்த இடத்துல இந்த அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். நீ வாழ வந்தது எதை வச்சு வாழ வந்த? நீ யார்? நான் இறை சொத்து, இறை பொருள், இறையிடம் இருந்து நான் வந்திருக்கிறேன். ஏன் வந்தேன்? கர்மானால வந்தேன். இதுக்கு முன்னால் பல பிறவிகள் நான் எடுத்திருக்கிறேன். அந்த பிறவிகளில் நான் செய்த கர்மாக்கள் எல்லாம் எனக்கு இந்த பிறவியை தந்தது. அப்ப இந்த பிறவிக்கு காரணம் யாரு? என்னுடைய கர்மாக்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். அப்ப நான் செய்த நன்மை தீமைக்கு தக்கவாறுதான் இந்த பிறவி எனக்கு விளைந்திருக்கிறது. அப்ப இந்த பிறவியில் நான் செய்ய வேண்டிய கடன் மீண்டும் கர்மா வராமல் தடுப்பது, இருக்கிற கர்மாக்களை முடிப்பது. இதுதான் நீங்க எடுக்க வேண்டிய ரிவெஞ்சா இருக்கணும். புது கர்மா நான் செய்யவே மாட்டேன், இருக்கிற கர்மாவை முடிக்காம விடவே மாட்டேன். சோ கிளீன் ஸ்லேட் எப்படி இருக்கணும்? பிளைன் பேப்பர் மாதிரி இருக்கணும். என்கிட்ட பாரமே இல்ல, நான் பறக்க ரெடின்னு சொல்லலாம். நீ யாருன்னு கேட்டா இதுதான் பதில் வரணும். அப்பதான் நீங்க ஞானத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய ஞானிகள் இந்த கேள்வி கேட்டு 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 வித்தவுட் ஆன்சர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் யார் குளிச்சுக்கிட்டே இருப்பான், யோசிச்சுட்டு வான்னு அனுப்பிடுவாங்க. பெரிய மகான்கள் அதுக்கப்புறம் ரிப்ளை கொடுக்கல. ஏன்னா அவர்களுக்கே கன்ஃபியூஷன். இறைவன் படைத்தாருன்னு சொல்லிட்டா தப்பா போகும், அவங்க மனசாட்சி குத்தம். இறைவன் படைக்கல, இந்த பிறவிக்கு இறைவன் காரணம் அல்ல. படைப்பு பொருள் வேலை செய்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தற்சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்திற்குமே சுதந்திரம் இருக்கிறது, இயற்கையான ஒரு சுதந்திரம். இப்ப காற்று அப்படியே கொஞ்சம் அதிகமா அது பாட்டுக்கு அசைஞ்சு போய்கிட்டே இருக்கலாம். இந்த ரூட்ல தான் போகணும், அந்த ரூட்ல தான் போகணும்னு இல்ல. தண்ணி அடிச்சது அது போற ரூட்ல போயிட்டே இருக்கலாம். மற்றதெல்லாம் மரத்தெல்லாம் முடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கடல் பொங்குச்சு, கடல் விட்டு தண்ணி வெளியே சாடி ஓடலாம், அதுக்கு அலௌடு. அதே போலதான் இந்த மனிதனுக்கும் இயற்கையாகவே இப்ப உங்கள்கிட்ட கேட்காது. உங்க நான் இவ்வளவு நேரம் அடிச்சுட்டேன், என்ன கொஞ்சம் தூங்கட்டுமா, இல்ல 10 நாளைக்கு உள்ளதே சேர்த்து இன்னைக்கு நான் பீட் பண்ணிட்டு அப்படி ரெஸ்ட் எடுக்கட்டுமான்னு கேக்குமா?
இல்ல ஒரு தாய்க்கு வயித்துல இருக்கும்போது அந்த குழந்தை கேக்குமா, நான் எவ்வளவு வளரணும்னு நினைக்கிறீங்க? நான் எவ்வளவு குண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னைக்கு வெளிய வரணும்னு நினைக்கிறீங்க? கேக்குமா? அதுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை சிந்திக்கணும். அதனுடைய அதனுடைய சுதந்திரத்தை அது முழுமையாக கடைபிடிக்கிறது. அந்த குழந்தைக்கு கர்மா எவ்வளவு இருக்கிறதோ அந்த கர்மாக்கு தக்கவாறு ஆணாகவோ பெண்ணாகவோ அது மாறி விடுகிறது. கை கால் நீட்டமோ குறைவோ, கண் அழகோ, மூக்கு நீட்டமோ, முடியினுடைய தன்மை எல்லாமே அத்தனை நரம்புகளும் கிளியரா 72,000 நரம்புகளும் வந்துருது. அந்த குழந்தை தொப்புள் கொடி அடிச்சு வெளியில எடுத்தாச்சுன்னா ஒரு மனிதனுடைய அந்த சிசுத்தன்மை அப்படியே இருக்கும். இது யாரு உண்டாக்குனது? அம்மா அப்பாவும். அவங்களுக்கே தெரியாது பிள்ளை பிறக்குமா பிறக்காதான்னு. இல்ல இறைவன் படிச்சு விட்டாருன்னா அதே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன் இப்ப இறைவன் இதை படிச்சு விடணும்? வாட்ஸ் த நெசசிட்டி? இவன் பிள்ளைய மட்டும் சோப்பா வச்சிருக்கு, அவ பிள்ளைய கருப்பா வச்சிருக்குது. இவன் லைஃப்ல பெரிய ஆளாரா மோசமாகறான், ஏன் இறைவன் இப்படிலாம் படைக்கிறாரு? சோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்கு இந்த மாதிரி உள்ள கொஸ்டின் ரைஸுக்கெல்லாம் இறை வராது. யூ கான்ட் டச் இட். இறையை நீங்க தொடவும் முடியாது, நினைக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அதனாலதான் ஞானிகள் பயந்துட்டாங்க. அந்த பக்கம் தொடரல. இறை படைத்தாருன்னு சொல்லவே மாட்டான் உண்மையான ஞானி. அறகுறை வேக்காடுகள் தான் சொல்லிட்டு இருப்போம். இறைவன் எங்களை படைச்சாரு, அவர் அப்படியே மரம் வரட்டு, செடி வரட்டு, மலை வரட்டு, இதெல்லாம் படிக்காதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த கதைகள். அந்த நேரத்துக்கு வாயடைக்கிறதுக்காக சொல்றோம். யார் கிட்ட இருந்து பார்த்தா யார்கிட்ட சொல்லிட்டு வந்தது? யார அழிவு? உடனே சொல்லுவான், நாளைக்கு எல்லாமே இல்லாம போயிரும். அதுல ஒரு அர்த்தம். இவன் எவ்வளவு மோசமானவங்க யோசிச்சு பாருங்க. உலகம் அழிஞ்சு போயிரும், உலகம் போயிரும். உனக்கு என்னப்பா அதுல சந்தோஷம்? அப்படியே கடல் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிரும். எவ்வளவு காலமா கொண்டுட்டு போச்சு? உலகம் எவ்வளவு காலம் ஆகுதுன்னு தெரியுமா உனக்கு? சும்மா அரை படிச்சுக்கிட்டு 4 பேர்த்த கேட்டுட்டு இவங்க ஒரு பெரிய கதை இழப்பாங்க. உலகம் கெட்டு போகுது, உலகம் அழிஞ்சு போச்சு, உலகம் வந்துச்சு. உலகம் எங்க இருக்குது? உலகம் எங்க இருக்குது? உலகம் ஒண்ணுன்னு தான் இருக்குது.